2 நாளைக்கு முன்னாடி வந்த டீப் சிக்கிங்கிற ஒரு ஆப், ஒரு ஏஐ ஆப். அது வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 86 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. அப்படி என்ன பண்ணிச்சு அந்த ஆப்? அந்த ஆப்ல வந்து அப்படி என்ன நுணுக்கங்கள் இருக்கு? அந்த ஆப் வந்ததுனால இவ்வளவு நஷ்டமாயிருக்கு. அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா இல்லையா? இந்த ஆப் வந்ததுனால இவ்வளவு லாஸ் ஆனதுக்கான காரணம் என்ன? எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த சைனா வெளியிட்டு இந்த டீப் சிக்கிங்கிற ஆப்புக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா ஏதோ ஆப்புன்றோம், ஏதோ சிப்புங்கிறோம், இது மாதிரி பேசி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு தெளிவாக புரியல. அதை பற்றி கிளியராக இதுக்கு இதுதான் அர்த்தம் போல அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி பேசணுங்கிற எண்ணத்துல இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக நான் பேச பார்க்குறேன். இப்போ வரைக்கும் டில் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி நம்ம யூஸ் பண்ணுற ஏஐ ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டில் தான் வந்தது. அமெரிக்கா நாட்டில் இருக்க கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட மெட்டாவாக இருக்கட்டும், இவ்வளோ இருக்குது பார்த்துருக்கீங்களா? இதில் வந்து இந்த ஏஐ ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி, மைக்ரோசாஃப்ட் சாட் ஜிபிடி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள நிறைய ஃபண்ட்ஸ் போடுறாங்க. உள்ள நிறைய ஃபண்டு போட்டுட்டு அந்த ஃபண்டு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எதில் போடுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபியு இல்லை சர்வர், இந்த 2 விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியூன்னு சொல்கிறேன் பார்த்திருக்கேன். இந்த ஜிபியூங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இது எல்லாமே ரன் ஆகும்டா. என்னது? மைக்ரோசாஃப்டோட சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ரன் ஆகிறதுக்கு எத்தனை பேர் சாட் ஜிபிடி இருக்காங்களோ அத்தனை பேரோட டேட்டாவும் எனக்கு வேணும். அத்தனை பேரோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் வேணும். அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வச்சு அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி பண்ணி வைக்கும் பொழுது ஸ்டோரேஜ் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுட்டே இருக்கும். இன்னும் அதிகமாக தேவைப்பட அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண எந்த கம்பெனி வேணாலும் இருக்கட்டும், ஃபேஸ்புக், மெட்டா, சாட் ஜிபிடி, எந்த ஒரு ஏஐ பாட்டாக இருக்கட்டும், எல்லா ஏஐ பாட்டும் எதை நம்பி இருக்குன்னா இந்த ஜிபியு. இந்த ஜிபியு மேனுஃபேக்சர் பண்ணுறது எதுனா நிவிடியா. எந்தெந்த கம்பெனிலாம் ஃபியூச்சரில் வந்து ஏஐ தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போனாக இருக்கிறது ஜிபியு தான் அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி யாரெல்லாம் ஜிபியூவில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மொத்தமாக லாஸ். ஏன்னா ஜிபியூவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான காரியங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட் ஜிபிடியிலிருந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 1,10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி ரன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82% வந்து பார்த்தீங்கன்னா காலி. இன்னும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% சம்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் கூட வந்து ரீசெண்டாக சொல்லிட்டு 2028 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஏஐ ஒன்று இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. எவ்வளோ தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும் போது, ஏன்னா இது வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஐ கம்பெனியாக இருக்கட்டும் எல்லாம் டிவால தான் டிவால்னா லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. எதுவுமே வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்ல போய்கிட்டே இல்லை. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்குள்ள காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கஸ்டமர் நமக்கு எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட். அவங்க கஸ்டமர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ வர ஆரம்பிச்சிட்டா. நிறைய ஏஐ வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் சர்வர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செலவு பண்ண இத்தனை காசுக்கு நீ செலவே பண்ண வேண்டாங்கிறது ஒரு அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா டீப் சிக்னு ஒரு நிறுவனம் வந்திருக்கு. அந்த டீப் சிக்குங்கிற நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1,10,000 கோடி செலவு பண்ணி சர்வர் ஜிபியூலாம் வாங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நீ பண்ணவே தேவையில்ல. ஒரு 51 கோடியில் எத்தனை வெறும் ஒரு 51 கோடியில் என் வேலை முடிஞ்சிச்சு. 51 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க. சைனாலிருந்து வந்த லியான் வெல்ஃபெங் 40 வயசு ஒருத்தர் முடிச்சிருக்காரு. எப்பவுமே அமெரிக்கா தான் டாப், அமெரிக்கா தான் ஏஐல, அமெரிக்கா மிஞ்ச யாருமே இல்லைங்கிறது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்கா நாட்டில் இருக்க ஜிபியூவா இருக்கட்டும், அமெரிக்கா நாட்டில் முக்கியமான எஃபிஷியண்டா வேலை செய்யற சர்வரா இருக்கட்டும், அப்புறமா எஃபிஷியண்டா வேலை செய்யற சிப்ஸா இருக்கட்டும், அந்த சிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ணல. ஏன்னா அமெரிக்கா ஃபுல்லாக எதை நம்பி இருக்கு? கேபிட்டலிஸ்ட் கம்பெனி அது இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தனித்துவமான அமெரிக்கா நாட்டுக்கு ஒரு தனித்துவமான நுணுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுறக்கூடாது. இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அமெரிக்கா நம்பி தான் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற சிப்பாக இருக்கட்டும், ஜிபியூவாக இருக்கட்டும் வெளியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமலே இருந்தாங்க. வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற நாட்டுகள் இந்தியாவாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஏஐன்னு ஒன்று வந்துட்டாலே அமெரிக்காவை தொடர மாதிரி தான் இருக்கும். அமெரிக்கா எல்லாமே எந்த ஒரு நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியல. இதுக்கு எல்லாமே உடைக்கிற விதமாக லியான் வெல்ஃபெங் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. அவர் வந்து வெறும் 51 கோடியில் என்ன பண்ண முடியுங்கிறத ஏஐ எங்களுக்கு தேவையில்லை, அதை விட நாங்கள் அட்வான்ஸாக பண்ணுவோங்கிறது டீப் சிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த சாட் ஜிபிடிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கோடிங் கேட்டோம்னா அந்த கோடிங் வந்து என்னவோ அதை அப்படியே வந்து கொடுக்கும் தவிர அதை கஸ்டமைஸ்டு பண்ணிக்க முடியாது. கஸ்டமைஸ் நமக்கு எப்படி அந்த கோடிங் வேணுமோ மாற்றிக்கவே முடியாது.
அந்த கோடிங் வந்து எனக்கு இப்படி வேணும், எனக்கு இப்படி தேவையில்லை, இதை மாற்றணும்னா நம்ம அதுக்கு பெர்மிஷன் போனால் அந்த பெர்மிஷன் போட்டு அவன் அப்ரூவர் கொடுக்கணும். அவன் அப்ரூவர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அது கஸ்டமைஸ்டாக மாற்றிக்க முடியும். கஸ்டமைஸ் மீன்ஸ் எனக்கு எப்படி வேணும் அந்த கோடிங்கிறத எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். அது மாதிரி பண்ண முடியாத வரைக்கும் அது ஒரு பேக்வேர்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT இருந்துகிட்டே இருந்து. இதை கரெக்டாக இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இந்த DeepSeek நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலுங்கிறது எதை மீன் பண்றேன்னா அவங்க கஸ்டமைஸ்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கோடிங் எப்படி இருக்கணும், எங்களுக்கு வந்து இந்த கோடிங்ல வந்து இந்த கலர் இப்படி இருக்கணும், உங்களோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற DeepSeek கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ChatGPT அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிற ஏஐ பாட் அமெரிக்கா சைடுல யூஸ் பண்ணிட்டு இருந்த பாட் சைடு ஏஐ பாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாம யூஸ் பண்ணவே முடியாது. கரெக்டா இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணவே முடியாது. அவன் என்ன ரூல்ஸ் வைக்கிறான் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்மளால பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்மளை இது பண்ணிக்க முடியும். ஆனால் DeepSeek வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மெயின் அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு இருக்காங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, ஷாப்பிங் மாலில் ஸ்கேன் பண்ணோன்னா இது என்ன ப்ராடக்ட், இது எந்த நம்பரில் இந்த ப்ராடக்ட், அந்த நம்பரோட பேர் என்ன, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட நேம் என்ன, அந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு ரோல இருந்திருக்கு, எந்த ஒரு சைட்ல இருந்திருக்கு, எல்லாமே வந்து ஒரு QR ஸ்கேன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு QR கோட் மூலியமாவே இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இது ட்ரெயின் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் எடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் பண்ணா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. மினிமம் 1 வருஷம் ஆகிற இந்த வேலையை இந்த DeepSeek வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 மாசத்துல ட்ரைனிங் முடிச்சிடலாம். அந்த 2 மாசத்துல வந்து எந்த ஒரு கம்பெனியாச்சும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பில் போடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கணும், அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்து வெறும் 2 மாசத்துல நம்மளால கம்ப்ளீட்டா முடிக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கான். இது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு ஐபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சு ஒரு ஐபோன் யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு போட்டோ கூட வந்து ஷேர் பண்றது சில கிட்ட பிரைவசி தேவைப்படும். இதே மாதிரி தான் இந்த ChatGPT மெட்டா அது எல்லாமே நம்ம எதுவாக அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா DeepSeekங்கிறது ஆண்ட்ராய்ட் அவங்களுக்கு எப்படி வேணுமோ, உனக்கு எப்படி வேணுமோ நீ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எனக்கு எப்படி வேணும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா முடியணுமா ChatGPTயா இல்லை DeepSeekன்னு பார்த்தீங்கன்னா DeepSeek உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் வேணுமோ மாற்றிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக புரியுற மாதிரி இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது என்னதான் இருந்துட்டு இருந்தாலும் ஒரு பேக்வேர்ட் DeepSeek இருக்கு வென் கம்பேர்ட் டு த ChatGPT. அப்படி என்ன பேக்வேர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனோட நீ எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா DeepSeekல கிடைக்கும். எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்ன, அந்த DeepSeekோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கண்ட்ரி எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைனா. அந்த சைனாவில் இருக்கிற சம் பிரைவசியான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கணும். சைனாவை பற்றி நீங்கள் எது கேட்குறதா இருக்கும், சைனா ஒரு பிரசிடென்ட், சைனா ஒரு பிரைம் மினிஸ்டர், சைனா ஒரு இன்ஃபர்மேஷன், சைனா ஒரு நாட்டில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. இவராக சொல்ல மாட்டேங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. ஏன் சொல்ல மாட்டாங்க, எங்களோட இன்ஃபர்மேஷன் அது உலக நாடு ஷேர் பண்ணோம். ஆனால் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உலக நாட்டில் இருக்கிற என்னென்ன நடக்குது இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதில் கேட்டிங்கன்னா எல்லாமே பக்காவாக பியூரா கரெக்டாக சொல்லுது. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக்வேர்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமலே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். DeepSeekக்கும் மற்ற இருக்கிற ஏஐ பாட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு. இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இந்த லியான் மெல்ஃபார்ம் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுல 2023 கொண்டு வந்தான். கிட்டத்தட்ட 2 சர்வர் விடும்போது ஒன்றும் தெரியல, 3வது சர்வர் விடும்போது அமெரிக்காவை ஆச்சரியப்படுற இப்படி ஒரு டெக்னாலஜி கொண்டு வர முடியுமா, இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிவிடியா வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து 86 லட்சம் கோடி கிட்ட லாஸ் ஆயிருக்கு ஸ்டாக் மார்க்கெட். இது காரணம் என்னன்னு வந்து நிறைய பேர் ஜிபியூங்கிற நிவிடியா நம்பி தான் இருந்தாங்க. இப்போ நிவிடியா கிட்ட வந்து அந்த ஜிபியூ மற்ற எல்லா ஏஐ பாட் கம்பெனி வாங்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஜிபியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா DeepSeek மாதிரி ஒரு ஏஐ கொண்டு வர முடியுங்கிற பட்சத்தில் நாங்கள் எதுக்கு வந்து ஜிபியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வரல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வராதனால வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை 2 தடவை முழுசாக பாருங்க, முடிஞ்ச தெளிவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். தெளிவாக புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, தேங்க்யூ.